ஹாய் பிரைஸ் லார்ட். இது வேத வினாவிடை. யோவான் 2ஆம் அதிகாரம். எந்த ஊரில் கல்யாணம் நடந்தது? கலிலேயாவில் உள்ள கானா ஊரில். கல்யாணத்தில் யார் இருந்தது? இயேசுவின் தாய். கல்யாணம் எப்போது நடந்தது? 3ஆம் நாளிலே. கல்யாணத்துக்கு யாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள்? இயேசுவும் அவருடைய சீஷரும். கல்யாணத்தில் எது குறைவுபட்டது? திராட்சரசம். கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது யார் யாரிடம் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றது? இயேசுவின் தாய் இயேசுவிடம் கூறினாள். கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது என்று கூறிய தன் தாயிடம் இயேசு என்ன கூறினார்? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் வேலைக்காரரிடம் என்ன செய்ய சொன்னாள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். கல்யாணத்தில் என்ன வைக்கப்பட்டிருந்தது? 6 கற்சாடிகள். எந்த முறைமையின்படி கல்யாணத்தில் கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி. கற்சாடிகள் எந்த அளவு இருந்தது? ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக இருந்தது. இயேசு வேலைக்காரரை என்ன செய்ய சொன்னார்? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பச் சொன்னார். வேலைக்காரர் என்ன செய்தனர்? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பினார்கள். வேலைக்காரர் ஜாடிகளிலே எவ்வளவு தண்ணீர் நிரப்பினார்கள்? ஜாடிகள் நிறைய நிரப்பினார்கள். இயேசு ஜாடிகளில் நிரம்பிய தண்ணீரில் மூண்டு யாரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார்? பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில். எது எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. திராட்சரசம். பந்தி விசாரிப்புக்காரன் எதை ருசி பார்த்தான்? திராட்சரசமாய் மாறின தண்ணீரை. எதை முன்பு கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு எதை கொடுப்பான் என்று பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனிடம் கூறினான். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் என்றான். மணவாளன் எதை இதுவரைக்கும் வைத்திருந்ததாக கூறினான் பந்தி விசாரிப்புக்காரன்? நல்ல ரசத்தை. இயேசு முதலாம் அற்புதத்தை எங்கு செய்தார்? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே. இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து எதை வெளிப்படுத்தினார்? தம்முடைய மகிமையை. யார் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தது? அவருடைய சீஷர்கள். கானா ஊர் அற்புதத்திற்கு பிறகு இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் எங்கு போய் சில நாள் தங்கினார்கள்? கப்பர்நகூம். எந்த பண்டிகைக்காக இயேசு எருசலேமுக்கு போனார்? பஸ்கா. தேவாலயத்திலே எவைகளை விற்கிறதை இயேசு கண்டார்? ஆடுகள், மாடுகள், புறாக்கள். தேவாலயத்திலே யார் உட்கார்ந்திருக்க இயேசு கண்டார்? காசுக்காரர். எதை உண்டு பண்ணினார் இயேசு? கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார் இயேசு. இயேசு யாரை என்ன செய்தார்? அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டார். இயேசு எதை கொட்டி எதை கவிழ்த்து போட்டார்? காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார்.
இயேசு புறா விற்கிறவர்களிடம் என்ன கூறினார்? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இயேசு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று புறா விற்கிறவர்களிடம் கூறியதை கேட்டு சீஷர்கள் என்ன நினைவு கூர்ந்தார்கள்? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் இயேசுவை நோக்கி என்ன கேட்டார்கள்? நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு யூதர்களுக்கு என்ன பிரதியுத்தரம் கொடுத்தார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். எருசலேம் ஆலயத்தை கட்ட எத்தனை வருஷம் சென்றதாக கூறினர் யூதர்கள்? 46 வருஷம். இயேசு ஆலயம் என்று எதை கூறினார்? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து கூறினார். இயேசு சொன்னதை அவருடைய சீஷர்கள் எப்போது நினைவு கூர்ந்தார்கள்? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு. இயேசு சொன்னதை சீஷர்கள் நினைவு கூர்ந்து என்ன செய்தார்கள்? வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே இயேசு எருசலேமில் இருக்கையில் மக்கள் என்ன செய்தனர்? இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் என்ன செய்யவில்லை? அவர்களை நம்பி இணங்கவில்லை. இயேசு எதை அறிந்திருக்கிறார்? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் என்ன செய்ய வேண்டியதாய் இருக்கவில்லை. இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. Thank you. Amen.